Praise the Lord. Welcome to this SJ series. ஸோ இந்த நேரத்தில் வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு கான்செப்டை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா எப்படி ஜெபிப்பது, எவ்வளோ நேரம் நம்ம வந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பிப்ளிக்கலாக நம்ம வந்து பார்க்கணும். எப்படி ஜெபிப்பது. ஸோ பைபிளில் வந்து என்ன அப்படின்னா மேத்யூ சாப்டரில் வந்து இயேசுவானவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு ஜெபத்தை வந்து தன்னுடைய சீஷருக்கு வந்து கற்பிக்கிறார். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லி நம்ம ஷார்ட் ஃபார்மில் பார்க்கலாம்னா ஆக்ட்ஸ் ACTS அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். ஏ வந்துன்னா அடோரேஷன், சி வந்து கன்ஃபஷன், வந்து என்ன அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் அண்ட் எஸ் வந்து என்னன்னா சப்ளிகேஷன். ஸோ எப்பவுமே ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது அடோரேஷன் எப்படின்னா ஆண்டவருக்கு துதியை செலுத்துறது. ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நினைச்சு அவரை துதிக்கிறது. அவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அதனால அவரை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா கன்ஃபஷன். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஏதாவது ஒரு பாவமோ அல்லது முறுமுறுப்போ ஏதாவது ஒரு மனக்கசப்போ இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்த்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னா நம்ம மன்னிப்பு கேட்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுது நிறைய நேரங்களில் நம்மளுடைய அக்கிரமங்களே அவர் செவி கொடுக்க கூடாதபடிக்கு என்ன அப்படின்னா தடையா வந்து. அடுத்து வந்து தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவர் எனக்கு என் வாழ்க்கையில் என்னென்ன நன்மை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது வந்து சப்ளிகேஷன். இந்த சப்ளிகேஷனில் தான் நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் வைக்கணும். நமக்காக, தேசத்துக்காக, மற்றவர்களுக்காக, சில பிரச்சனைகளுக்காக என்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கட்டும், இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கடைசியாக வந்து என்ன அப்படின்னா ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம வைக்க கற்றுக்கணும். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம். நிறைய பேர் 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 2 மணி நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே வந்து என்ன அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. நான் அதுக்கு அகேன்ஸ்டாக இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுது அஞ்ஞானிகளை போல என்ன பண்ணாதீங்கன்னா வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள் அப்படின்னு சொல்லினோம் வேதவசனம் சொல்லுது. மத்தேயு 6 அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை ரொம்ப தெளிவுபடுத்துறார். பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுறதுனால அந்த ஜெபம் கேட்கப்படும் சொல்லி நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நிறைய நேரத்தில் வந்து 1 மணி நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன், மணியை பார்த்து ஜெபிப்போம். இந்த பழக்கம் என்ன மாதிரி உங்களுக்கும் அந்த இருந்திருக்கலாம். ஸோ ஆண்டவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா ஆண்டவர் வந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அவர்கிட்ட அன்பு கூடுறதா வந்து ரொம்ப வந்து எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக வந்து இருக்கிறேன். ஸோ இந்த 1 மணி நேரம் நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதை காட்டிலும் ஆண்டவர்கிட்ட நான் உண்மையாகவே மனம் திறந்து நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன். யாராவது ஒருத்தர்கிட்ட உண்மையாகவே நம்ம மனம் திறந்து பேச ஆரம்பித்தோம்னா டைம் போகிறதே வந்து நமக்கு வந்து தெரியாது. அது 1 மணி நேரம் இல்லை, எத்தனை மணி நேரம்னாலும் ஆண்டோடைய சமூகத்தில் அது வந்து இன்பமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது இந்த ACTS அதாவது இந்த ஆக்ட்ஸ் மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, டைமை ஃபோக்கஸ் பண்ணாதபடிக்கு ஆண்டவரோட உண்மையாக நான் வந்து என்னென்னா முழு இதயத்தோட ஜெபிக்கணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து மாற்றத்தை உணர்ந்து கொள்வீங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.